இருந்து எங்க பேரு வந்து சொக்கநாதருங்க. அங்கிருந்து இங்க வந்து இந்த ஊர்ல பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். இதாங்க சமாச்சாரம். அப்படிங்களா? நாங்க வந்துங்க பஞ்சபூத வடிவத்தில் இருக்கிறவங்க. பாத்தீங்களா? எங்க மாப்பிள்ள வந்து பஞ்சபூத வடிவத்தில் இருக்கிறாரு. அதனால சிதம்பரத்துல ஆகாய வடிவத்திலேயே இருப்பாருங்க. மதுரையில சொக்கநாதர் வடிவத்தில் இருக்கிறாரு. எல்லா ஊர்லயும் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பாரு. அதனாலதான் நாங்க வந்திருக்கிறோம். சிதம்பரம் மாப்பிள்ள தான் வேணுங்க. இப்ப சிதம்பரம் மாப்பிள்ளையே வந்திருக்கோம். மதுரையில இருந்து சிதம்பரம் வழியா அப்படி வந்துருக்கோம். எங்க பொண்ணு மட்டும் சாதாரண பொண்ணு வச்சுக்கோங்க. எங்க பொண்ணுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா? சாமானியமா கொடுத்துருவோமா? அன்பில் சிறந்தவள், வீரத்தில் சிறந்தவள். கேள்விப்பட்டுதான் வந்திருக்கிறோம். எத்தனையோ அதான் பல அசுரர்களை அழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறது. அதாவது அன்புன்னா எங்க பொண்ணுதான், அழகுன்னா எங்க பொண்ணுதான், அறிவுன்னா எங்க பொண்ணுதான், அத்தனையும் ஒருங்கே இறைந்தவன் எங்க பொண்ணு. அதனால நாங்க அவ்வளவு சாமானியமா கொடுக்க மாட்டீங்களா? எங்க ஆள் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நினைக்கிறீங்க? அப்படி ஆனந்த தாண்டவம். அவர் அசைந்தால் அணுவு அகிலமே அசையும். அந்த மாதிரி அருமையான மாப்பிள்ளைங்க. அவர் கால் தூக்கி ஆடி இருப்பாரு பாருங்க. காண கண்கோடி வேண்டும். பாருங்க ஆடி பாருங்க. முன்னாடி மாப்பிள்ளை அங்க பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. பாருங்க பாருங்க அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த மாப்பிள்ளையை தவிர வேற மாப்பிள்ளையே வேண்டான்னு பொண்ணு சொல்ல போகுது. நீங்கதான் பொண்ணை தேடி வந்தீங்க. நீங்கதான் பொண்ணு வேணும் வேணும் 4 தடவை போயிட்டு வந்தீங்க. நாங்க அங்கேதான் இருக்கோம். ஏங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணு பாக்குறதா முறை. பொண்ணு வந்து மாப்பிள்ளை பாக்குமா? எங்கேயாவது ஊர்ல நடக்குமா? மாப்பிள்ளை வீடு பாக்க அப்புறம் போவோம். நாங்க வந்து பொண்ணு பாக்குறதா முறை. நாங்க வந்திருக்கிறோம். உங்க பொண்ணோடைய எல்லாம் பாடணும். கண்ணு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்க பாடு. உங்க பாட்டுக்கு எங்க மாப்பிள்ளை ஆடுவாரு. பாத்தீங்களா? சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாமுங்க. எங்களுக்கு நீங்க சொன்னீங்களா பொண்ணோட பெருமைகள் ரொம்ப புடிச்சு போச்சுங்க. உங்க பொண்ணு எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படியே கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணா கொடுப்பீங்க சொல்லுங்க. என்ன வேணுங்க? பாட்டு பாடுங்க. அத மனக்குளிர்ந்து நாங்க சரி பொண்ணுக்கும் சரி மனக்குளிர்ந்து பாட்டு பாடுங்க. மாப்பிள்ளை பத்தி பெருமையா சொல்லுங்க பாக்கலாம். பாட்டுல அவங்க மாப்பிள்ளோட அருமை பெருமைகள் பாட்டால சொல்லுங்க. அதை வச்சு பொண்ணு காணுச்சுன்னா நாங்க ஓகே சொல்றோம். பாருங்க எங்க பாட்டை வந்து பாடுறதுக்கு அவர் இருக்கிறார். மாப்பிள்ளை வீட்டு சைடு யாராச்சும் பாடுறேன் எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு 2 பேருக்கு இடையே மீடியேட்டர். எங்க பொண்ணு பாடுனா என்ன செய்வீங்க? உலகமே எங்களுக்கு தாங்க. பொண்ணு ஐயாமே அவரு தான். அப்படிங்களா? ஒரு பதில் சொல்லுங்க. அவர் பொண்ணு கண்டு கொடுப்பாரு. நம்மளே சரி பாதி கொடுத்தாச்சு. சரி பாதி கொடுத்துட்டோம். நாங்க இதை விட என்ன செய்ய முடியுங்க? அப்படி எங்களை வந்து எங்க மாப்பிள்ளைய அப்படி சரி வாரியா பாக்கணும். திருச்செங்கோடு வாங்க. அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறோம் நாங்க. எல்லா பக்கம் இருப்போங்க. பாட்டு பாடிட்டு எங்க பொண்ணோட இவங்க என்னென்னலாம் பண்ணி கடலுக்குள்ள போய் முதலே பொண்ணு என்னத்தையெல்லாம் பண்ணி ஒரு பாட்டு பாடுறாங்களா? பொண்ணுக்காக இவ்வளவு பண்ணாங்கல்ல. பாட்டு பாட சொல்லுங்க. பாட்டு பாடுங்க. யாருங்க பாடுறது? பாடுங்க. மானத்தை வாங்குறாங்க. ஒரு 2 லைன் பாடுங்க. அண்ணன் வர்றாரு. சிவனடியார் வடிவத்திலே வந்துட்டாரு. பாடு பாடு
செல்லு எடுக்க மாட்டேங்கிறேன். சும்மாவே பாடலாம். வாங்க, முன்னாடி வாங்க. கூட அப்படியே பாடுறீங்களா? பஜனை மாதிரிங்க. ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா பாடுங்க. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய 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 ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவனே ஓம் சிவாய சங்கரா சங்கடங்கள் நீ களைவாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா கிட்டுக்கும் மண் சுமந்தவனே ஓம் சிவாய சங்கரா பிரம்படி பட்டவனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவனே ஓம் சிவாய சங்கரா சங்கடங்கள் நீ களைவாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா காடுமலை சுடலை எல்லாம் தேடினேனே சங்கரா தேடி ஓடி நீ இல்லாமல் வாடினேனே சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம். இதுக்கு மேல என்ன பாட்டுங்க வேணும்? பொண்ணு வீட்டு கேக்குறீங்க? அது நீங்களா படிக்கணும். நாங்க வந்து என்ன சாமி பண்ணோம். உங்களுக்கு உங்க உள்ள பெருமை தெரியும். பிள்ளை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். உங்க உள்ள பெருமை தெரியும். பாடுங்கப்பா, நீங்க பாடுங்க. சொத்து கேட்க மாட்டேங்க. நான் தான் அகிலத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது நாங்க சரி, மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க சொல்லு. சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு இன்னைக்கெல்லாம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் தேடி வரலையே. எங்க மதுரையில எங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு கிடைக்காம வந்திருக்கீங்க. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. என்னங்கம்மா? பாருங்க, எங்களுக்கு 4 ஏரோப்ளான் வேணும். நாங்க 2 ராக்கெட் தரோம்ங்க. ராக்கெட் நாங்க போக முடியாது. எங்களுக்கு ராக்கெட் ஓட ஏனுங்க, தெரியாது. நாங்க அகிலம் உலக சுத்தருக்கு ராக்கெட் தாங்க எனக்கு வேணும். அப்புறம் 2 கப்பல் வேணும். அப்புறம் ஒரு 4 யானை வேணும். யானை மேல போகணும், யானை மேல போகணும், குதிரை மேல போகணும், குதிரை போகணும். அதனால நாங்க எங்களுக்கு ஒரு 5-6 குதிரை, 2-3 யானைங்க, கப்பல் எல்லாம் கொண்டு வந்து வெளியே கட்டி இருக்கிறோம். எல்லாம் கொண்டு வந்து வெளியே கட்டி இருக்கிற போனா மட்டான்னு பார்க்கலாம், எங்க வேணாலும் போகலாம். அதனால எங்களுக்குங்க வேற மறுவார்த்தையே வேண்டாங்க. உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எல்லா சீர்தட்டோட வந்திருக்கிறா. சீர் சனத்தி எல்லாம் வெளியே இருக்குது. ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. எனக்கு யானைங்க, கப்பல் ஏரோப்ளான் எல்லாம் வெளியே லைன் கட்டி நிக்குது. நீங்க பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நாங்க கூப்பிட்டாங்கம்மா. ஏனுங்க, நீங்க ஒண்ணு நகையும் போட வேண்டாங்க. நாங்க போட்டு கட்டிட்டு போறோங்க. ஆமா, திருப்தியா கொடுக்குறீங்களா? ஓ, எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷமா கொடுக்குறோம். சமாதானம். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு. சம்பந்தம் கலக்கிறது சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு கொடுங்க. கொடுங்க. தண்ணி கொடுக்குற சடங்கு தான். இது கொடுங்க, மைக் வாங்கி சாமி எடுத்து. அதே சார்ஜ் பேட்டரின்னு நினைக்கிறேன். அதையும் வாங்கி ஒரு காபி தண்ணி கொடுங்கன்னா வெறும் இந்த பேட்டரி சார்ஜ் பேட்டரின்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஓட்டு அது வாங்கி வச்சுக்கோ. நீ கொடுத்து விட்டீங்களா மாடல்? சார்ஜ் பேட்டரி கப்பல் கொச்சி ஹார்பர்ல இருக்கு. ஏர்பிளேன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருக்குது. எடுத்துக்க வேண்டியதுதான். மாப்பிள்ளைக்கு கொடுமுடியில வயல் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான். பைலட்டும் ரெடியா இருக்கு. இந்த
சக்கரவர்த்தி அருள்மிகு சங்கரேஸ்வரர் ஆலயத்திலே மிகவும் எதிர்பாராத வகையிலே எல்லா ஜனங்களும் வந்திருந்து ஐயனுக்கும் அம்மாவும் நடக்கிற அந்த திருவிழா மனநலா கோலத்தை காண்பதற்காக வந்திருந்து மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வு இத்துடன் முடிவடைகிறது. காலை 7:30 மணி முதல் 8:30 மணி சிறப்பு ஹோமங்கள் நடைபெறுவது. திருமணத்திற்காக காத்திருக்கிற அனைவரும் வந்திருந்து அந்த சுயம்பரா பாடுகின்ற ஹோமத்திலே கலந்து கொண்டு அந்த திருமணத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த எம்பெருமான் சிவபெருமானையும் பார்வதியும் திருமணமாக்கி வேண்டும் கேட்டு வந்து அவர்களுக்கு அந்த பூஜையை கலந்து கொள்ள வேண்டும் என்று திருவாரூர் சார்பாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை சுயம்பரா பார்வதி ஹோமம் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஆணாகிலும் பெண்ணாகிலும் அந்த கோலத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக திருமணம் சிறப்பாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரும். சிவபெருமான் கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது திருமணத்துக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் ஆணைகள் பெண்ணாகிகள் திருமணத்தை ஏற்படுத்தி தருவார். ஆகவே அனைவருக்கும் காலை 7 மணிக்கு வந்திருந்து அந்த கோபத்திலே கலந்து கொள்ள வேண்டும். 7:30 மணிக்கு கோபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 8:30 மணியிலே நிர்வாகம் கொடுக்கப்பட்டு அதற்கு பின்பாக ஆறுத்தராக நிகழ்வு 10:30 மணிக்கு கோபம் போது 10 மணிக்கு தான் மாமனிதாரம் எல்லாமே மாமனிதாரம் ஆறுத்தராக எல்லாமே 10 மணிக்கு தான். கோபம் மட்டும் தான் காலையில் 7:30 to 8:30 கோபம் மட்டும். அப்புறம் ஆறுத்தராக திருக்கல்யாணம் சமாச்சாரம் போனா 10 to 10 மணிக்கு தான். அதனால திருமணத்தலைக்கு திருமணத்தலையில் இருக்கின்ற ஆணாயிரம் சரி பெண்ணாயிரம் சரி அவருடைய ஜாதக புத்தகத்தை நம்ம வந்து கோபத்திலே வைத்து எப்போது கொடுக்கலாம். அதனால நம்ம வரும்போது ஜாதகம் கொடுக்கணும். யாராவது அந்த கோபத்தை பார்த்துக்காங்களோ அந்த ஜாதகம் ஒரு சீட்டு தான் போதும். பண்ணி எழுதி உங்களுக்கு ஜாதகமே இருக்காது. முதல் வச்சு பார்த்தா வாங்கிட்டு வருங்க. ஜாதகம் முதல் வச்சு இந்த மாதிரி வச்சு இல்லாதவங்க இது மாதிரி பண்ணி மந்திரம் வச்சுப்பாங்க. இந்த சீர்திட்டம்ல என்ன பண்றது ஏதுன்னு சொல்லுங்க. முளப்பால் வச்சிருக்கேன் எடுத்து அந்த விருதுமட்டி வச்சிருக்கேன். முளப்பால் வச்சிருக்கிறவங்க எடுத்து ஒரு விருதுமட்டி வச்சுருக்கேன். சீர்திட்டம் வச்சிருக்கிறோம் வாங்கி வச்சிருக்கோம். குடும்பம் வாங்கி வச்சிருக்கோம். நாளைக்கு விசேஷம் முடிஞ்சு அவங்க தட்டை எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க தட்டை எடுத்துட்டு போயிடும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் முளப்பால் வந்து அந்த விருதுமட்டி வச்சிருக்கேன்.